ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதானும் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பரங்கிக்காய் பால் கூட்டு தான் பண்ண போகிறோம். பொதுவாக பரங்கிக்காயில் நம்ம பொரியல் தான் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இது போல் ஒரு பால் கூட்டு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பால் கூட்டு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 1 கப் அளவுக்கு நான் பரங்கிக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம சக்கரை பூசணிக்காயை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு வேக வச்சுக்கலாம். பொதுவாக பரங்கிக்காய், அரசாணிக்காய், சக்கரை பூசணிக்காய்னு நிறைய பேர் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பரங்கிக்காய் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு தடவை நல்லா கலந்துட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது நம்ம பரங்கிக்காய் வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் பரங்கிக்காய் அளந்தீங்களோ அதே கப்லேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம பரங்கிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து வந்துருச்சு. இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் வெந்துருச்சான்னு. ரொம்ப வந்து குழையிற அளவுக்கு வேக விட்டுற வேண்டாம். ஒரு 90% வெந்தாலே போதுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது முழுசாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட், இதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இது நல்லா வந்து திக்காகி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. பொதுவாக இந்த பரங்கிக்காய் பால் கூட்டு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பரங்கி பிஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கிடைச்சா அதில் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. அடுத்து இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடி பண்ண அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பாதி வெங்காயம் வந்து நான் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. தாளிப்பு ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நம்ம பால் கூட்டில் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச தாளிப்பை வந்து பால் கூட்டு கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு நல்ல ஸ்வீட்னஸ் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெள்ளைக்கட்டி, அப்படி இல்லைனா 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒரிஜினல் ரெசிப்பியில் சேர்ப்பாங்க. சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா மைல்டான ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இன்னுமே ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் வெல்லம், அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பரங்கிக்காய் பால் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாதத்தில் இதை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல் நல்ல காரசாரமாக செஞ்சு இது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.